சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். எபிரெயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 20. விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாங்களும் உங்களுக்காக எங்களால் இயன்ற பரிந்தும் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். ஈசாக்கை குறித்து தொடர் செய்திகளை நாம் கற்று வருகிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களை குறித்த அந்த செய்தி தொடரிலே ஈசாக்கை குறித்து தொடர்ந்து கற்று வருகிறோம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற அந்த செய்தியின் தலைப்பு ஈசாக்கின் விசுவாசம் என்பது. எபிரெயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 20வது வாக்கியத்தை வாசிப்பீர்கள் என்றால், அங்கு விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே ஈசாக்கின் பேர் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈசாக்கின் விசுவாசம் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஈசாக்கின் விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். ஈசாக்கின் விசுவாசத்தை ஆண்டவர் மேன்மையாக எண்ணுகிறார் என்றுதான் பொருளாகும். ஆகவே எபிரெயர் நிருப ஆக்கியோன் எழுதும் பொழுது விசுவாச வீரருடைய பட்டியலிலே இந்த ஈசாக்கின் விசுவாசத்தை அவர் கோடிட்டு காண்பிக்கிறார். அங்கே ஆபிரகாம், ஆபேல், ஏனோக்கு போன்ற மக்களோடு ஈசாக்கின் பெயரும் காணப்படுகிறது. விசுவாச வீரர்கள் என்றால் விசுவாசத்தோடு செயல்பட்டவர்கள். ஆனால் ஈசாக்கின் விசுவாசமானது சொல்ல வேண்டுமென்றால் ஒரு அமைதியான விசுவாசம் என்று சொல்லலாம். ஆபிரகாமை போல, யாக்கோவை போல அவனுடைய வாழ்க்கையிலே பிரம்மாண்டமான செயல்கள் காணப்படாவிட்டாலும் அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அதிகமான வாழ்க்கை தன் தகப்பனுடைய நிழலிலே இருந்தே இவர் வாழ்கிற அந்த சூழ்நிலையை ஈசாக்கின் வாழ்க்கையிலே காண முடிகிறது. தகப்பனாலே மோரியா மலையிலே பலியாக அழைத்து செல்லப்பட்ட ஒரு மனிதன். 40வது வயதிலே இந்த அருமையான ஈசாக்குக்கு இவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவருக்கு மனைவியை கண்டுபிடிப்பதற்காக தன்னுடைய முதிர்ந்த வேலைக்காரனான எலியேசரை அனுப்புகிறார். அதே சமயத்திலே அங்கே 60வது வயதில்தான் இந்த மனிதனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறது. 137வது வயது வரும்போது என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், ஈசாக்கின் மனைவியாகிய ரெபேக்காள் என்ன செய்கிறாள்? தன் மகனான யாக்கோபோடு சேர்ந்து இந்த அருமையான ஈசாக்கை ஏமாற்றி ஏசாவின் ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்ளுகிற அந்த நிலைகள் காணப்படுகிறது. ஆனால் 180வது வயதிலே ஈசாக்கு மடிந்து போனான் அல்லது இறந்து போனான். அவனுடைய குமாரர்கள் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அப்படியானால் அருமையானவர்களே, சுருக்கமான சரித்திரமாக இருந்தாலும் இஸ்ரவேல் மத்தியிலே இந்த ஈசாக்கின் பெயர் இன்று வரையிலும் வழக்கத்தில் உள்ளதாக காணப்படுகிறது. வேதாமத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்றே நம்முடைய தேவன் அழைக்கப்படுகிறார். அருமையானவர்களே, நம்முடைய அருமையான ஈசாக்கின் வாழ்வை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 20 விசுவாசத்தினாலே ஈசாக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈசாக்கினுடைய விசுவாசம் மெச்சிக்கொள்ளப்படுகிறது. ஆண்டவராலே, ஆவியானவராலே அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பெரிதாக எண்ணி எபிரெயர் நிருபத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஈசாக்கின் விசுவாசமானது பெரிதாக காணப்படுகிறது. சில குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, ஈசாக்கு என்கிற மனிதன் அவன் சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலே அவன் விசுவாசம் நிறைந்தவனாயிருந்தான். ஃபெய்த் இன் அக்செப்டிங் இஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்று சொல்லலாம். இன்றைக்கு மனிதர்களை சூழ்நிலைகள் மாற்றி விடுகிறது. மனிதர்களை சூழ்நிலைகள் ஆனது அவர்களை தலைகீழாக திருப்பி விடுகிறது. ஆனால் ஈசாக்கின் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும்
அவன் இந்த சூழ்நிலைகளிலே தன் விசுவாசத்தை காத்து கொண்டவனாயிருந்தான். ஈசாக்கை தன் தகப்பனாகிய ஆபிரகாம் மோரியா மலையிலே பலியிட கொண்டு செல்கிறான். பலியிட கொண்டு செல்கிற அந்த நிகழ்வு ஆண்டவருக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியும், ஆனால் ஈசாக்குக்கு தெரியாது. ஆகவே ஈசாக்கையும் அந்த கட்டைகளையும் நெருப்பையும் கத்தியும் எடுத்து கொண்டு செல்கிறான். கட்டைகளையே மகன் தூக்கி கொண்டு வருகிறான். ஈசாக்கு கேட்கிறான், அங்கே கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கட்டைகள் இருக்கிறது, ஆனால் ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லும் பொழுது ஆபிரகாம் சொல்கிறார், கர்த்தர் இதை பார்த்து கொள்வார் என்று சொன்னார். அந்த சமயத்திலே அந்த குறிப்பிட்ட இடம் வந்தபோது பலிபீடம் கட்டி தன் மகனை அங்கே கட்டி பலி செலுத்த படுக்க வைக்கிறார். அப்பொழுதுதான் ஈசாக்குக்கு புரிகிறது, தான் பலி செலுத்தப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி என்பதை அறிந்து கொண்டார். தகப்பனை நோக்கி கதறினதாகவோ தகப்பனோடு போராடியதாகவோ அங்கு வேதவசனம் சொல்லப்படவில்லை. ஈசாக்கு ஒரு வாலிபன், ஆனால் ஆபிரகாமோ வயது முதிர்ந்தவன். அவன் நினைத்திருந்தால் தள்ளிவிட்டு அவன் ஓடி இருக்கலாம், அல்லது இந்த சம்பவம் நிகழ்ந்த பிற்பாடும் தன் தகப்பனை குறித்து கண் ஜாடையாக அல்லது மறைமுகமாக குறைவாக பேசியிருக்கலாம். நீங்கள் திருமறை வசனங்களை வாசித்து பாருங்கள். ஈசாக்கு தன் தகப்பனை எதிர்த்ததாக, தகப்பனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்ததாக நாம் காணுகிறோம். அப்படியானால் தகப்பனுடைய விசுவாசத்தை இந்த மனிதன் கொண்டு இருந்தான். ஆகவேதான் தகப்பனுடைய முழு வார்த்தைகளுக்கும் அவன் கீழ்ப்படிந்திருந்தான். தகப்பனுடைய செயல்களுக்கு அவன் ஒத்து போனவனாக காணப்பட்டான். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே காண்கிற ஒரு உண்மையான சத்தியம் என்ன? பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை பார்க்கிறோம். இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பயப்படுகிற அந்த காலகட்டத்திலே வாழ்ந்து வருகிறோம். பெற்றோர்கள் ஏதாவது ஆலோசனை சொன்னால் எங்களுக்கு தெரியும் என்று சொல்லி வாக்குவாதம் பண்ணுகிற பிள்ளைகளைத்தான் இந்த நடைமுறை வாழ்க்கையிலே காண்கிறோம். ஆனால் ஈசாக்கின் வாழ்க்கையிலே தன்னை பலியிட கொண்டு போகிற அந்த சூழ்நிலையிலும் கூட அவன் மிகுந்த விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். அவனுடைய திருமண காரியத்தை சொல்கிறேன். ஈசாக்கு தானாகவே தன்னுடைய மனைவியை தேடிக்கொள்ளவில்லை. இதை நம்முடைய பாணியிலே சொல்ல வேண்டுமென்றால் அரேஞ்ச் மேரேஜ் என்று சொல்லலாம். ஏனென்றால் ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே உள்ள முதிர்ந்த வயது உள்ள எலியேசரை அனுப்பி தன் மகனுக்கு பெண் பார்க்க பெண்ணை கண்டுபிடித்து அழைத்து வரும்படி கட்டளை கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையிலே ஈசாக்கு இத்தனை முயற்சிகளுக்கும் தகப்பனுடைய செயல்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் ஒத்து போனதாக நாம் காண முடிகிறது. ஆகவே தான் அருமையானவர்களே, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த ஈசாக்கு என்பவன் சூழ்நிலைகளிலே தன்னுடைய விசுவாசத்தை அவன் காத்து கொண்டவனாயிருந்தார். இந்த சூழ்நிலை என்று வரும்பொழுது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் காலத்திலே நடந்த பஞ்சம், கொடிதான பஞ்சம் வருகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஈசாக்கை பார்த்து, நீ எகிப்துக்கு செல்லாதபடி நான் காண்பிக்கிற இடத்திலே இரு என்று சொன்னார். உடனே கீழ்ப்படிந்து இருக்கிறார். சூழ்நிலையானது பஞ்சம். ஆனால் அந்த பஞ்சத்திலே இந்த ஈசாக்கு தேசத்திலே விதை விதைத்தான். விதை விதைத்த பொழுது வேதவசனம் என்ன சொல்லுகிறது? 100 மடங்கு அவனுக்கு பலன் கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது. சூழ்நிலையிலே பார்த்தால் பஞ்சம், பஞ்சத்தின் நிலையிலே விதைக்கிறான். விதைக்கும் பொழுது ஆண்டவர் 100 மடங்கு பலன் கொடுத்தார். காரணம் என்ன? அந்த வசனத்திலே வாசித்தால் கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் என்கிற அந்த வார்த்தை வருகிறது. கர்த்தரால் தான் அவனுடைய விளைச்சலை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சூழ்நிலைகள் மாறினால் இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் மாறிவிடுகிறது. அமைப்புகள் மாறினால் அங்கே விசுவாசம் காற்றிலே பறக்கடிக்கப்பட்ட நிலையிலே வந்து விடுகிறது. ஆகவேதான் இந்த ஈசாக்கு என்பவன் சூழ்நிலையிலே தன் விசுவாசத்தை காத்து கொண்டார். இரண்டாவதாக, இந்த அருமையான ஈசாக்கு மற்ற மனிதர்களோடு வாழும் பொழுது அவன் விசுவாசத்தை காத்து கொண்டார். ஃபெய்த் இன் லிவிங் வித் அதர் பீப்புள் என்று சொல்லலாம்.
பஞ்சம் வரும்போது இன்னொரு இடத்துக்கு செல்ல வேண்டும், அதாவது எகிப்துக்கு செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறான். ஆண்டவர் தடுக்கிறார். ஆகவே பெலிஸ்தே நாட்டிலே அவன் தங்கியிருக்கிறான். ஆகவே பெலிஸ்தரோடு அவன் வாழுகிற சூழ்நிலை வருகிறது. அந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை காத்து கொண்டான். பெலிஸ்தரோடு சேர்ந்து அவருடைய ஆராதனைகளையோ அவருடைய தெய்வ முறைகளையோ இவன் கை கொண்டதாக திருமறையிலே சுட்டி காண்பிக்கப்படவில்லை. அது மாத்திரமல்லாமல் பெலிஸ்தர்கள் பொறாமைப்பட்டு இவனை துரத்துகிறார்கள். இவனுடைய தகப்பன் தோண்டின துறவுகளை எல்லாம் மண்ணை போட்டு மூடுகிறார்கள். ஆகவே இந்த பொறாமையினாலே துரத்தப்பட்ட அந்த நிலையிலும் கூட அவன் மிகுந்த பொறுமையோடு விட்டு கொடுத்தவனாக இருந்தான். அருமையானவர்களே, ஊற்றுகளை தோண்டும் போது கூட விரோதிகள் வந்து இது எங்கள் ஊற்று என்று வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அந்த வாக்குவாதம் பண்ணும் பொழுது அந்த ஊற்றை விட்டு விடுகிறான். அதற்கு ஏசேக்கும் என்றும் சித்தனா என்று பெயர் வருகிறது. ஒரு ஊற்றை தோண்டுகிறார்கள். அப்போது விரோதிகளோ எதிரிகளோ வந்து வாக்குவாதம் பண்ணவில்லை. உடனே இந்த ஈசாக்கு ரெகோபாத் என்று பெயரிடுகிறார். கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்கிறார். அதே துரத்தின விரோதிகளாகிய பெலிஸ்தர்கள், பெலிஸ்தருடைய சேனாதிபதி, அவனுடைய நண்பர்கள் எல்லாரும் ஈசாக்கிடத்தில் வந்து உடன்படிக்கையை பண்ணும் பொழுது அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு மன்னித்து அவர்களோடு உடன்படிக்கை பண்ணி சமாதான கருவியாக வாழுகிறார். ஆகவே நான் சொல்கிறேன், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவன் விசுவாசத்தை காத்து கொண்டான் என்று முதல் குறிப்பை சொன்னேன். இரண்டாவதாக, மற்ற மனிதர்களோடு அவன் வாழும் பொழுது தன் விசுவாச வாழ்வை அவன் காத்து கொண்டான். அவ்வாறே செயல்பட்டான். அருமையானவர்களே, இன்றைக்கு மனிதர்களோடு வாழும் பொழுது நம்முடைய விசுவாசமானது சில சமயத்திலே குளிர்ந்து விடுகிறது. நாம் காம்ப்ரமைஸ் பண்ணுகிற மக்களாக மாறிவிடுகிறோம். இந்த அருமையான ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஆசீர்வதிக்கிறான். நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23 பாருங்கள். மூத்தவனான ஏசாவை ஈசாக்கு ஆசீர்வதிக்க விரும்பினான். ஆனால் அங்கே ரெபேக்காள் என்கிற அந்த தாயின் துணையோடு யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய ஆடையை உடுத்தி கொண்டு வந்து தந்திரமாக ஆசீர்வாதத்தை வாங்குகிறான். அப்படி வாங்கும் பொழுது இந்த ஈசாக்கு அவனை ஏசா என்று எண்ணிக்கொண்டு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான். அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய எதிர்காலத்தை அல்லது எதிர்கால நிகழ்வை அடிப்படையாய் வைத்து அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28 நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையானவர்களே, ஈசாக்கு என்பவன் தேவன் மேல் அவன் நம்பிக்கை வைத்து அவ்வாறு அவன் ஆசீர்வதிக்கிறான். அருமையானவர்களே, பழைய காலங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அப்படியே நிலைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியாகமத்திலே 49ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதமானது பிளெஸ்ஸிங்காய் காணப்படுகிறது. அந்த ஆசீர்வாதங்களை பார்த்தால் வாக்குத்தத்தங்களாக காணப்படுகிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவைகளெல்லாம் தீர்க்கசனங்கள் போல காணப்படுகிறது. ஆகவே ஈசாக்கு என்பவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தைகளை பாருங்கள், அந்த வார்த்தைகளின் அந்த தன்மையை பாருங்கள். அதையெல்லாம் எதிர்காலத்தை மையமாய் வைத்து சொல்கிற ஒரு அருமையான ஆசீர்வாதங்களாக அது காணப்படுகிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆகவே ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் பொழுது அங்கே விசுவாசத்தோடு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாம் ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோமா? நாம் இன்றைக்கு அநேகரை ஆசீர்வதிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஆசீர்வதிக்கிறோமா? இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் இந்த 3 நிலைகளை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த ஈசாக்கினுடைய விசுவாசமானது அங்கு காணப்படுகிறது. இந்த ஈசாக்கு என்பவன் யாக்கோபை அவனுடைய மாமன் வீட்டுக்கு அனுப்பும் பொழுது ஆபிரகாமின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அந்த பழைய உடன்படிக்கையை எண்ணி அவனை ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஈசாக்குக்கு நன்றாக தெரியும் யாக்கோபை தான் தேவன் தெரிந்து கொண்டார் என்று. ஏனென்று சொன்னால் யாக்கோபை தான் ஏசா சேவிப்பான் என்று தேவன் வெளிப்படுத்தியிருந்தார்.
ஆனாலும் கூட அதை மாற்றி அமைக்க திட்டமிட்டு இந்த ஏசாவை ஆசீர்வதிக்க திட்டமிட்டான். ஆனால் ஆண்டவர் அதை மாற்றி அமைத்து அந்த காரியங்களை செய்தார். பல சமயங்களிலே நாம் திட்டமிடுகிறோம், ஆனால் ஆண்டவர் அதை அடித்து அல்லது அதை திருத்தி அதன் மேல் எழுதி தன் சித்தத்தை அவர் செய்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஈசாக்கினுடைய விசுவாசத்தையும் நம்முடைய விசுவாசத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மறுமதிப்பீடு செய்ய அழைக்கப்படுகிறோம். ஈசாக்கு சூழ்நிலைகள் எல்லாம் விசுவாசத்தை காத்தான். மற்ற மனிதர்களோடு வாழுகிற அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய விசுவாசத்தை காத்தான். தன்னுடைய மகனுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லும்போது கூட விசுவாசத்தை காத்தான். இன்றைய நாட்களிலே விசுவாசமானது ஆராதனைகளிலே காணப்படுகிறது, அதே சில பாடல்களிலே காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் அங்கே துதிகளிலே பிரசங்கத்திலே காணப்படுகிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே விசுவாசத்தின் ஆழம் இல்லாமல் போய்விடுகிறது. விசுவாசத்திலே ஆழமாக ஊன்றி வளர அழைக்கப்படுகிறோம். இந்த விசுவாசத்திலே வளர என்ன வழி? ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளை மாத்திரம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானுடைய தூண்டுதலின்படி அவருடைய ஆலோசனைப்படி வாழ வேண்டும். சூழ்நிலைகளை பாராதபடி ஆண்டவரே நாம் பார்க்க வேண்டும். ஆகவேதான் எபிரேய நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்திலே ஒன்று சொல்கிறது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கியே ஓட வேண்டும். நம்முடைய கண்களை சூழ்நிலைகள் மேலேயோ, நம்முடைய கண்கள் ஒருவேளை நம்முடைய மனிதர்கள் மேலேயோ, நம்முடைய கண்கள் நம்முடைய எதிர்காலத்தின் மேலேயோ அல்ல, ஆண்டவர் மேல் வைத்து வாழும் பொழுது ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறார். நீங்கள் திருமறையை வாசித்து பாருங்கள், திருமறையின் சம்பவங்களை வாசித்து பாருங்கள், திருமறையிலே சொல்லப்பட்ட மனிதர்களுடைய வாழ்வை ஆராய்ந்து கற்று பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அறைகூவலாக, அதே சமயத்திலே நமக்கு எச்சரிப்பாக, நம்மை உயிர்ப்பிக்கக்கூடிய அநேக செய்திகள் இங்கு காணப்படுகிறது. ஆகவேதான் ஈசாக்கின் விசுவாசமானது கனம் பண்ணப்பட்டது. ஈசாக்கின் விசுவாசமானது திருமறையிலே சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. ஈசாக்கின் விசுவாசத்தின் மூலமாக நானும் நீங்களும் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆகவே 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது, சூழ்நிலைகளிலே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? மற்ற மனிதர்களோடு வாழும்போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளையோ மற்றவர்களையோ ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய விசுவாசம் எந்த தன்மையில் இருக்கிறது? இந்த 3 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நாம் ஜெபிப்போம், கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய வல்லமை எங்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆபிரகாமின் விசுவாசத்தையும் ஈசாக்கின் விசுவாசத்தையும் எங்களுக்கு தந்தருளும். இன்றைக்கு ஈசாக்கின் விசுவாசத்தின் தன்மையும் ஆழத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட விசுவாசத்திலே வளர உதவி செய்யும். எங்களுடைய கண்களை விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசுவின் மேல் கண்களை வைத்து எங்கள் நம்பிக்கை வைத்து உம்மை பின்பற்ற உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு தங்களை அர்ப்பணித்து தங்கள் வாழ்வை ஆண்டவரிடத்திலே திருப்புகிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.